சாப்பிட்டாச்சு. இப்போ உங்களை கடையில் வந்து மீட் பண்ணுறேன். வாங்க கடைக்கு போகலாம். ஆமாம், இதெல்லாம் தள்ளிட்டாங்க. கம்பலை போட்டுடலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே வந்து நான் கம்பல்லாம் போடுவேன். வீட்டில் மறந்துட்டான். MPP एक दिया क्या? ठीक है चलो, और वो ड्रेस का भी सिलाई कर देना. चलेगा चलेगा ओके. கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். வெக்க நல்லா வெந்நி சுட்டு போய் கிடக்கனால எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி சபக்குன்னு குடிக்க பாருங்கள். நீங்களுமே உங்களுக்கு சாப்பாடு தரலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. தண்ணியும் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு யாரும் அடிக்காதீங்க. உங்களாம் பாவம் இவங்களாம். அவசரம் துணி மாற்றிட்டு வரும்போது பேண்ட்டை மாற்றி போட்டு வந்துட்டேன். நான் கவனிக்கல. ட்ரெயின் பஸ்ஸு ட்ரக்குன்னு என்னை ஏறி வந்துட்டேன். இவர் சொல்கிறார் என்ன கிறுக்கி மாதிரி பேண்ட்டை மாற்றி போட்டு வந்திருக்கேன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாம் சூப்பர் ஆகிட்டு கிச்சன் கொஞ்சம் கச்சமுச்சன்னு இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் ஜஸ்ட் சமையல் முடிச்சிருக்கேன். இப்போ பாத்திரத்தை தேய்க்கணும். இப்போ இந்த இதில் 2 இட்லி காணாமல் போச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டு போயிட்டார். முதல் அவிச்சது இட்லி. 2 தட்டு இட்லி தான் அவிச்சேன். அதில் பாருங்க இவர் 2 இட்லி சாப்பிட்டாரு. ஏன்னா அவர் தேங்காய் சட்னி கேட்டார். நான் தேங்காய் சட்னி அரைக்கல. நான் வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் பீர்க்கங்காய் சட்னி அரைச்சேன். அவருக்கு அந்த பீர்க்கங்காய் துளி போட்டு சட்னி அரைச்சது டேஸ்ட் பிடிக்கலன்னு 2 இட்லி சாப்பிட்டுட்டு கோவப்பட்டு போயிட்டாரு. சரி போட்டோம். அதுக்கப்புறம் சூடாக ஆப்பம் பண்ணியாச்சுங்க. இந்த ஆப்பத்தை கொண்டு போகணும். அதுக்கு தேங்காய் பால், சூப்பராக தேங்காய் பால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அங்கே கடையில் கொண்டு சாப்பிட்றதுக்காக இப்படி ஊற வச்சு கொண்டு போகலாம். ஆப்பமும் தேங்காய் பாலும் 2 மொத்தமாக போகிறக்குள்ள நல்லா ஊறி குழு நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும். தனித்தனியாக ஊற்றி கொண்டு போனால் ட்ரெயினில் அவ்வளோ தேங்காய் பால் சிந்திடுது. இப்போ நம்ம பீர்க்கங்காய் சட்னிக்கு ஃப்ரிட்ஜ் வச்சிடலாம். இது நேற்று செஞ்ச ஜீரா ரைஸ் மிக்சரில் இருக்குன்னா எனக்கு சாப்பாடு கொண்டு போயிடுவோம் கடைக்கு. காக்காக்கு இவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கேன். இருந்துமே வாழ்னு கத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க. மிச்சம் மீதி பழசெலாம் நமக்கு. சரி, இது எவ்வளோ மிச்சம் மீதியானாலும் வீட்டில் வேஸ்ட் ஆகாது. இது சிக்கன் குழம்பு. இது நேற்று இப்போ ஜீரா ரைஸ்க்கு சிக்கன் குழம்பு பண்ணேன். இவ்வளோ மிச்சம் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் என் வீட்டுக்கார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சிக்கன்லாம். அதனால் அதை கொஞ்சம் தாராளமாக எடுத்தாச்சு. இது அவருக்கு மத்தியானம் சப்பாத்திக்கு சாப்பிட. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சுட சப்பாத்தி பண்ணிட்டேங்க. இதையும் தூக்கி பேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ எடுத்துகிட்டே சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுங்க. அதில் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. காலையிலே எழுந்து இத்தனை சமையல் பண்ணுவேன்னா எதை பண்ணாலும் வீட்டில் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மத்தியில் நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். கொண்டு போகிறதுல இந்த பக்கத்தில் வச்சிடலாம். ஆனால் மறந்துடுவேன். இது கொஞ்சமாக முருங்கைக்கீரை பொரியல் குறையாக தான் இருந்தது. அதை போட்டு கொஞ்சம் பண்ணியாச்சு. கொஞ்சம் முட்டை போட்டு பண்ணியிருக்கேன். நேற்று கொஞ்சோண்டு வீட்டில் கோதுமை மாவு அல்வா பண்ணேன். அது கொஞ்சம் இருக்குது. அதையும் எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். இது வந்து சாதத்துக்கும் நம்ம ரைஸ்க்குமே பருப்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் போட்டு ஒரு கடைசலுங்க. சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருக்கு. கலக்கி விட்டாக்கி ஆவி பறக்கும் சூடான சாதம் இப்போ தான் வடித்தேன். யாருமே சாப்பாடு எடுக்கலை. இது மத்தியானத்தை காய்க்கும். நான் அப்படி அவசரமாக சமையல் பண்ணிட்டு பிறப்படும் போத சில பொருள் சமையல் பண்ணுறது மத்தியானம் சாப்பாடு கொண்டு சாப்பிட்றது மறந்து விட்டுட்டு போயிடுறேன். நிறைய நேரம் இப்படி ஆகுது. அதனால தான் எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டேன்னா மறக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சு போச்சுங்க. இந்த கீரை இங்கே வச்சிடலாம். இப்போ சாம்பாரை மூடி வச்சிடலாம். இப்போ டக்கு நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம ஓடணும் வேலைக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பண்ணுறது பெரிய விஷயம்னா அந்த பாத்திரத்தை கழுவுறது அதுக்கு மேலே பெரிய விஷயமா இருக்குது. கரெக்டாச்சு. இப்போ நம்ம கடையில் வந்து மீட் பண்ணுறேன். வாங்க கடைக்கு போகலாம். ஆமாம், அவசரமாக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். எல்லாம் முடிஞ்சிட்டு நினச்சா இங்கே வர வழியில் பார்க்கும்போது தெரியுது காதில் கம்மல் போடலன்னு. டெய்லி ஏதாவது மறந்துடுறேன். என்ன விட்டு பெயருதா இல்லை நான் ட்ரெயினை விட்டுறான்னு தெரியல. நம்ம வரவும் நம்ம ட்ரெயின் வரவும் கரெக்டாக இருந்தது. இதெல்லாம் தள்ளிட்டாங்க. கம்பலை போட்டுடலாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் இங்கே வந்து நான் கம்பல்லாம் போடுவேன். வீட்டில் மறந்துட்டான். बसुकागा वेटिंग MPP एक दिया
வெயிட்டிங். குழம்புது ஒன்றும் வண்டி வரல, எப்போ வண்டி வரும் தெரியாது. 50 ரூபா போதுன்னு பார்த்தா மண்டை வெடிச்சு செத்துருவேன். ஆட்டோவில் உட்காந்தாச்சு. நான் தினம் வீட்டுக்கு கடைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். மழை காலம் வந்தால் நனைஞ்சிரும்னு பயம், குளிர் காலம் வந்தால் குளிருதேன்னு பயம், வெயில் காலம் வந்தால் அதை விட கொஞ்சம் தாங்க முடியல. என்ன செய்ய, குளிர் தாங்கிடலாம் போல், வெயில் வந்து இந்த அளவு இருக்குது. இப்போ நான் 10 ரூபா பஸ்ஸில் எனக்கு வந்து 11 ரூபா தான், ஆட்டோவில் 40 ரூபா. என்ன செய்ய, பணம் போதுன்னு பார்த்தா கண் அவுஞ்சிரும் போல். இந்த வெயில் தீ கொண்டது கிராஸ் பண்ணும்போது ஆனால் தீ எழுதி தலைவை தட்டுற மாதிரி இருக்கு. அந்த அளவு வெக்க. மார்ச்லேயே இந்த நிலமைனா அது ஏப்ரல் இருக்குது, மே இருக்குது, என்ன ஆகுது தெரியல. 11 ரூபாய் முடிஞ்சிருக்கும். இது கூடுதல் 29 ரூபா போயிட்டு. சரி என்ன செய்ய, மதியம் ஷால் கொண்டு வருவேன், மாஸ்க் கொண்டு வருவேன். இன்றைக்கி அவசரத்தில் எல்லாமே அவசரமாக வந்தனால எதுவுமே கொண்டு வரல. வெயில் கண்ணை பிடிங்கிடும் போல். நாளையிலேருந்து கண்ணாடியும் கொண்டாந்து வரணும். ஆமாம், கண் தெரியாமல் கண்ணை கருப்பு கண்ணாடி போட்டு கீழே விழுந்தாலும் நடக்கும். கண்ணை வந்து இந்த வெயிலேருந்து பாதிக்கணும். क्या ठीक है चलो, और वो ड्रेस का भी सिलाई कर देना. चलेगा ओके. ட்ரெஸ் வாங்கினா அது ஓரம் தைக்க போட்டேன். பின்ன பழைய சாரீ 2 இருந்தது, ப்ளவுஸே இல்லை. இப்போ நம்ம ஊருக்கு போகிறோமே, அங்கே போய் கோயிலில் சாரீ கட்ட வேணும்னு அதில் வாங்கி 3-4 வருஷம் ஆகுது. அதை இப்போ தான் ப்ளவுஸ் தைக்க போட்டிருக்கேன். அது எங்கள் அம்மா இன்றைக்கி நாளைக்கு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், அவங்களுக்கு வேலை இருக்கும். நானும் இனிமேல் நமக்கு ஊருக்கு போகிறதும் 20 நாள் இருக்கேன். தைக்கூலி 500 ரூபா, ப்ளவுஸுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு போகிறதுக்கு 50 ரூபா, 550 ரூபா ரெடி பண்ணணும். நானுமே சரி மெதுவாக தைன்னு வந்துட்டேன். பைக்கு இங்கே போடுறதுல பயங்கர வெயில் அடிக்க. பார்த்தீங்களா, அந்த கோயில் நிழலில் போட்டால் கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கும். வாங்க கடைக்குள்ளே வலது கால் எடுத்து வச்சுப்போ. இந்த ஆள் யாருன்னு தெரியுதா? பைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வெளியே வெக்க அடிக்குது, நல்லா ஃபேன் காட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. சாப்பாடை கொடுத்தாச்சு. கொஞ்சம் கடையும் பெருக்கிடும். இவர் எப்பவுமே சுத்தமாக பெருக்க மாட்டார், மேலாட்டு தூத்து விட்டுப்பார். எனக்கு சுத்தம் சோறு போடுன்னு சொல்கிற மாதிரி இந்த உடனே அந்த வெளியெல்லாம் கொஞ்சம் தூத்துட்டா தான் நமக்கு நிம்மதி. சாப்பாடு தலை வாரம் நேரம் இல்லை, கம்மல் போட நேரம் இல்லை. வர வழியில் தான் மேக்கப்பும் பண்ணுவேன், கடையில் வந்து தான் தலையும் வாருவேன். அந்த அளவுக்கு பிஸி. தலைக்கெலாம் இப்படி உச்சி குடுப்பி கட்டினா தான் செட் ஆகும். விரிச்சிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்துலாம் அமுஞ்சி போயிடும். பெரிய கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். வெக்க நல்லா வெந்நி சுட்டு போய் கிடக்கனால எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி சபக்குன்னு குடிக்க பாருங்கள். நீங்களுமே உங்களுக்கு சாப்பாடு தரலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. தண்ணியும் கொடுக்கலன்னா தயவு செஞ்சு யாரும் அடிக்காதீங்க. உங்களாம் பாவம், இவங்களாம் அடிக்கிறது இல்லை. சில ஒருத்தங்களுக்கு இன்னும் தெரிஞ்சு இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டுது. அதனால தான் சில யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு ஆசை, ஃப்யூச்சரில் நான் தமிழ்நாட்டில் செட் ஆகும்போது இவங்களுக்குன்னு ஒரு கையளவு இடம் வாங்கி பெருசாக கிரவுண்டு மாதிரி அவங்களுக்கு தண்ணி வசதி, சாப்பாடு வசதிலாம் செஞ்சு அவங்க கூட நானும் வரணும்னு ஆசை. இதெல்லாம் உங்கள் துணை வேணும். என்னோட லட்சியம் உங்கள் கையில். கஸ்டமரும் வெயிலோடு வந்துட்டாரு. எப்பவும் கடைக்கு வந்தோடனே பெரிய பட்டையை போட்டுருவேன். இந்த பட்டையை பார்த்து தெருவில் போகிற கஸ்டமர்லாம் நம்ம கடையை தேடி ஓடுவாங்கன்னா ஓடி வருவாங்க. வெயில்னால என்னென்னமோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். பிள்ளையாருக்கு பிடிச்ச 2 அருகம்புள்ளையும் பறித்து அவருக்கு பிடிச்சதை கொடுத்துடலாம். பிள்ளையாரே, உனக்கு என்ன பிடிக்கணும் நான் பார்த்து தினம் தரேன். எனக்கு என்ன பிடிக்கணும் தெரிஞ்சு நீ கண்டுக்க மாட்டேங்கிற. இப்போ பாவம் வெயிலோட என் வீட்டு பெருசும் பிறப்பிட்டு வெயிலுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் வயிற்றுக்கு தெரியாதுல வெயில் அடிக்கலைன்னு. அதுக்குமே நம்ம நேரம் கொடுக்கறத கொடுக்கலன்னா அது நம்மளை கொண்டு போட்டுரும். 120 ரூபா போனி ஆகிருக்கு. கூகுளில் 1500 ரூபாய் இருக்குது. பின்ன 300 ரூபா 10,000 ரூபா வட்டிக்கு வாங்கணும் பார்த்தீங்களா, அது டெய்லி 300 ரூபா கொடுப்போம். பின்ன என்னோட பஸ் சார்ஜு, ஆட்டோ சார்ஜு எல்லாமே இப்போ 80 ரூபா. ஏன்னா இந்த ஒரு கடையை நம்பி நாங்கள் வாழ்க்கை நடத்திக்கிட்டோம். எவ்வளோ வருது எவ்வளோ போகுது அதை கணக்கு எழுதிடுவோம். திறந்து கடவுளே இந்த கல்லா நிறையலனாலும் இந்த டப்பா நிறைஞ்சா போதுன்னு மகாலட்சுமி தாயை வருகன்னு சொல்லிடலாம். வந்து வீட்டிலேருந்து பிறப்படந்து ஒரு தப்பாக மிஸ்டேக்காக பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ எவ்வளோ பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தா எனக்கு கிறுக்கச்சின்னு சொல்லுவீங்க. பாருங்களேன், அவசர துணி மாற்றிட்டு வரும்போது பேண்ட்டை மாற்றி போட்டு வந்துட்டேன். நானும் கவனிக்கல. ட்ரெயின், பஸ்ஸு, ட்ரக்குன்னு ஏறி வந்துட்டேன். இவர் சொல்கிறார் என்ன கிறுக்கி மாதிரி பேண்ட்டை மாற்றி போட்டு வந்திருக்கேன்னு.
நிறைய மறந்து போகிறேன். இனிப்பு மாற்ற முடியாது நம்ம கடைக்குள்ளே. நம்ம கடைக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். இனி வீட்டில் போய் கலட்டம் தான் மாற்றிக்கலாம் விட்டாச்சு. அந்த அளவு வேலையோட பரத்தம், டென்ஷன், வருத்தம், வேதனை எல்லாம் சேர்ந்து மறந்துட்டேன். இப்போ வாங்க கொஞ்சம் சாப்பிட்றலாம். தேங்காய் பாலும் மொத்தமாக ஊற்றி கொண்டாந்தேன். ஆப்பெல்லாம் கீழே போச்சு. தேங்காய் பால்லாம் கீழே போயிட்டு ஆப்பம் மேலே வந்துட்டு இனி இதை இப்படி தான் சாப்பிட்ணும். ஆனால் தேங்காய் பால் பத்தாது, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சாமி கொஞ்சம் வச்சுட்டு, சாமின்னா என்ன, எனக்கு எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி முன்னோரை நினச்சி தெய்வத்தை நினச்சி கொஞ்சம் வச்சுருவேன். வாங்க தேங்காய் பால் பத்தாத ஆப்பத்தை சாப்பிடலாம். பால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குழு ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ பத்தலை, ஓகே பரவாயில்ல, பசி ருசி அறியாது. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நேற்று செஞ்ச ஜீரா ரைஸ், இன்னைக்கு செஞ்ச பருப்பு கலசல், கொஞ்சமாக கோதுமை அல்வா. இது மத்தியானம் சாப்பிட. நான் பொறுமையாக அமைதியாக உட்காந்து வரவங்க போகிறவங்க அப்படியே ஆன்னு வாயை பார்த்துட்டு சாப்பிட போகிறேன். என் பதிவு எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க நீங்களும் என்ன இந்த பேண்ட்டை மாற்றி போட்டு போகிறீங்களா, கம்மலை போடாமல் வரீங்களா, கதுவை போட்டாமல் வரீங்களா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறவங்கள. முழு வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ஆதரவு தாங்க, உங்கள் ஆதரவு வேணும். நான் இன்றைக்கி எதுலேயுமே லாய்க்கு இல்லாமல் இருந்தேன். சரி, ஒரு யூடியூப்பில் அதில் நமக்கு பணம் வருதோ வரலையோ, நான் 4 பேர் வீட்டில் போய் கூப்பிடாமல் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எனக்கு தைரியமாக தெம்பாக சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். சச்சா பேபே, லவ் யூ. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து பவானி லைஃப் ஸ்டைலுக்கு ஆதரவு தந்த அனைத்து என்னோடய குடும்பத்துக்கும் என்னோட ஃபேமிலிஸுக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி ஸோ மச். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.